லட்சக்கணக்கான லிட்டர் வந்து உங்களுக்கு ஸ்பில்லாக இருக்குது ஆயில். ஆனாலும் இன்னமும் வந்து நம்ம பக்கெட்டை வச்சு மக்கு வச்சு தான் அழுறோம் அப்படின்னா எவ்வளோ நாளாக இந்த ஆயிலை எடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு 10 நாளாக தாங்க வந்து 10 நாளாக இங்கே வந்துருக்கீங்க. பிளாக் கலராக வந்துக்கிட்டே இருந்தது. இது ஆட்டோ நிற்க வச்சுருந்தேன். என்னுடைய ஆட்டோ ஃபுல்லாக மூழ்கிடுச்சு, 2 வீலரும் ஃபுல்லாக மூழ்கிடுச்சு. இந்த மாதிரி கழிவுநீர் தண்ணிங்க இந்த ஆயிலெலாம் போகிறதுனால கடலில் இந்த மீனெல்லாம் செத்து போகுது. வாழ்வாதாரம் இல்லை எங்களுக்கு. தலையெழுத்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். வணக்கம், இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். நாம இப்ப இருக்கக்கூடிய இடம் என்பது ஆதி திராவிடர் காலனி. அந்த பக்கிங்ஹாம் கால்வாயுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெருவாரியான மக்கள் இந்த கன்சர்வென்சி ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெய்லி வேஜ் லேபரர்ஸ், இவங்க தினக்கூலிக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். இந்த பகுதியில் பாதிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த எண்ணூர் கோஸ்டல் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து அதை சுற்று வட்டார பகுதிகளில் அந்த சிபிசிஎல்லேருந்து வெளியேற்றப்பட்ட அந்த எண்ணெய் கழிவு, கசிவு கழிவு, இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவை வந்து மிக கடுமையான அளவுக்கு அந்த பாதிப்பு அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் கூட பார்க்கலாம், இப்போ நாம் ஒரு வீடு பக்கத்தில் இருக்கோம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அவங்க வெளியே வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு இந்த எண்ணெய் கசிவினால் இந்த பாதிப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த பகுதிகளில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. மீனவர் கிராமங்களில் அங்கேயும் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது எப்போ சரியாகும் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது உருவாகி இருக்கு. கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 அடிக்கு தண்ணி வந்திருக்கு. இது ஆயிலோட சேர்ந்தது. ஆயில் இந்த அளவுக்கு வந்து ஆயிலோட அந்த தண்ணி நின்று இருக்கு. இது நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த பல்பு இருக்கு இல்லையா, இந்த பல்பு வரைக்கும் வந்து தண்ணி இருக்கு, இது வரைக்கும் ஆயில் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து அந்த புயலுக்கு அப்புறம் இங்கே ஏற்பட்டிருக்கு. இங்கே நிற்கும் போதே நமக்கு அந்த நெடி அப்படின்றது தெரியுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தண்ணீர் நின்னது, தண்ணி வந்து இந்த மாதிரி இங்கே தண்ணி தேங்கி நின்னதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. பட் அதோட சேர்ந்து இந்த ஆயில் வந்தது தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்களுக்கு லாஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க. ராஜேஷ் இங்க வந்து கட்டட வேலை செய்கிறார். ராஜேஷ், நீங்க சொல்லுங்க, இந்த கால்வாயிலேருந்து பக்கிங்ஹாம் கால்வாயிலேருந்து அந்த தண்ணி எல்லாம் வந்து உள்ள வந்துருச்சு. இப்போ வந்து அங்க தண்ணி வருதுங்களா, அப்படி காட்டுங்க சார். அங்க தண்ணி வந்து ரொம்பிச்சுன்னா எங்களுக்கு உள்ள வரும் சார். இல்ல ஊருக்குள்ள தண்ணி வந்து இங்க நிற்கும், இவ்வளோ லைட்டு நிற்கும். அந்த தண்ணி தாண்டி இந்த பக்கம் வந்தோன்னா நாங்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி வரும் சார். ஏற்கனவே 2015 வந்தது எங்களுக்கு. அது பிரச்சனை கிடையாது. வந்து துணி கிணி எல்லாம் போயிடுச்சு, வீட்டுக்குள்ள எங்கள் வீட்டுக்குள்ளே போனால் இவ்வளோ ஹைட்டு தண்ணி இருக்குது. ஆனால் கூட வெறும் தண்ணி தான் அது. இங்கிருந்து போனச்சு ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்களா, வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜு டிவி எல்லாம் இருக்கும், துணிமணி நாங்கள் இருக்கோம், அதெல்லாம் எடுத்துன்னு போவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இங்கே தான் தங்கியிருந்தோம் சார். அதுக்கு மேலே போகலை. ஸோ வீடை விட்டு நீங்கள் போனீங்கன்னா இங்கே வேற யாராச்சும் வந்து திருடிடுவாங்க அப்படின்ற அந்த பயத்துல இங்கே தான் இருக்கும், வேற எங்கேயும் போகல. இந்த இடத்துல எந்த தெருவுக்குள்ள நம்ம போனாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த மார்க் அப்படின்றது ரொம்ப கிளியரா இருக்கு. எந்த அளவுக்கு இங்க தண்ணி நின்றுருக்கு, எந்த அளவுக்கு இங்க ஆயில் நின்றுருக்கு அப்படின்றது அந்த மார்க் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த செவரை கூட நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இங்க தண்ணி நின்றுருக்கு. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து அந்த மார்க் அப்படின்றது இருக்கு. அந்த ஆயில் ஸ்பில்னால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு. இது சிபிசிஎல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் வந்து அஃபிஷியலா எந்த விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. அவங்க கோர்ட்டுக்கு தான் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு ஆயில் வந்து ஸ்பில் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு இந்த ஆயில் வந்து கடல்ல கலந்திருக்கு, எந்த அளவுக்கு அது ஆறுகள்ல கலந்திருக்கு, அதை ஏன் வந்து தடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் வந்து துரிதமாக எடுக்கவில்லை அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்க போது கூட அதற்கான பதில் அப்படின்றது இது வரைக்கும் வந்து தெளிவாக வரல. எவ்வளவு ஆயில் தான் வந்து ஸ்பில் ஆயிருக்கு அப்படின்ற கேள்வியை கேட்டாலும் அதை குவான்டிஃபை பண்ண முடியல. எங்களுக்கு தெரியாது எவ்வளவு ஆயில் ஸ்பில் ஆயிருக்கு. இது வரைக்கும் அரசு அதிகாரிகள், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா,
அவங்க 40 டன் அளவு வந்து அந்த ஸ்லட்ஜை வந்து எடுத்திருக்காங்க. அந்த கடல்ல இருந்து அந்த ஆயிலை வந்து எடுத்திருக்காங்க. ஆயில் வந்து கடல் தண்ணியோட சேரும்போது அது இன்னும் கொஞ்சம் இதாயிரும். ஸோ அதை எடுத்திருக்காங்க. பட் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய கேள்வி என்னன்னா, இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு வந்து 2015ஆம் ஆண்டு கூட வரல, 2017ஆம் ஆண்டு கூட வரல. இப்போ கூடுதலா இந்த ஆயில் மிக்ஸ் ஆனதுனால தண்ணியில பெரிய அளவுக்கு ஒரு பொருட்சேதம், பெரிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து உரிய நிவாரணம் என்பது வழங்கப்பட வேண்டும். இங்க மற்ற பகுதிகளெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல வெறும் தண்ணி தேங்கியது பிரச்சனை, தண்ணி வீட்டுக்குள்ள வந்தது பிரச்சனை. பட் இங்க ஆயிலும் சேர்ந்து வீட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு. இங்க ஒரு 4-5 கேம்ப்ஸ் நடத்துறாங்க. அந்த கேம்ப்ஸ்ல நாம போய் கேட்கும்போது கண்ணெரிச்சலோட வராங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரேஷஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்புறம் காலில் வந்து அவங்களுக்கு வந்து காலில் எரிச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வராங்க. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. ஒரு காமன் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா இங்க நிற்கும் போதே நம்மளால அந்த அந்த ஸ்மெல் அப்படின்றது அது வந்து ரொம்ப அந்த நெடி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ அந்த தொடர்ந்து அந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னும் போது இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மீனவர்களா இருக்கட்டும் அல்லது மற்ற கிராமங்கள்ல வசிக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு அப்படின்றது 2 மடங்கு அதிகமான பாதிப்பாக இருக்கிறது. அங்கேருந்து இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு 4 நாள் இது வீட்டில் இருந்து அந்த பெனாயில் அதை கழுவி கிழுவி அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அழுது போயிட்டேன், ரொம்ப அழுது நமக்கு வாடகை வீடு இருந்தாலும் நம்ம எப்படி அதில் இருக்கிறது, சீக்கிரம் போனால் வீடு கிடைக்காது. அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணி துணி கிணி எதில் எல்லாத்தையும் மூட்டை கட்டி மேலே பர்னையில் வச்சுட்டேன். இப்போ எதுவும் என்னால் துவைக்க முடியல. வீடை சுத்தம் பண்ணதே இப்போ பெரிய வேலை, தொண்டை பேச முடியல. அதனால் ஏதோ கொடுக்குறாங்க எல்லாரும் எடுத்துன்னு வந்து அரிசி. நெடி ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால அந்த நெடி வந்து தான் இப்போ எனக்கே பிரச்சனை. இந்த ஒரு வாரமாக ஜுரம் எல்லாம் வந்து மாத்திரை டாக்டர்லாம் வராங்க கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்றேன். வீசிங் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது. அதனால் மாத்திரைலாம் சாப்பிட்டுக்கணும். ஏதோ முடிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டுக்கணும் இருக்கும்பா. ஏதோ ஏழைங்க, நாங்கள் எல்லாமே ஏழைங்க. என்னமோ அவன் ஆண்டவன் தலைவிதி. இந்த காட்டில் வந்து நாங்கள் இருக்கிறோம். எங்கள் தலையெழுத்து என்ன ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். வருமானம் இல்லை. 4000 ரூபாய் அதில் வச்சு இந்த சாப்பாடு சாப்பிட்டு நோயும் அதில் பார்த்துக்கணும். எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம். பசங்க கொஞ்சம் கொடுப்பாங்க, அதை வச்சுக்கின்னு நாங்கள் வயிற்ற கழுவிக்கிறோம். என்ன பண்ணுது, வாழை கூட பிடிக்கல. ஸோ இதுதான் முதல் முறை இந்த மாதிரி தண்ணி வர்றதா? தண்ணி ஏற்கனவே வந்திருக்கா அல்லது ஆயிலோட கலந்து? தண்ணி தான் வந்து இப்போதான் ஆயிலோட சேர்த்து எல்லாம் பொருள் நஷ்டமாயிடுச்சு. வீட்டுக்குள்ள தண்ணி போய் குழந்தைங்களும் இன்னமும் வரல. அவங்க அப்பாட்டி வீட்டிலே இருக்காங்க. அவங்க வந்தாலே ஒரு உள்ள கழுவி தரணும், ஒரு நெடியாக இருக்குது. அப்படியே ஆயிடுச்சு. வீடு நாஸ்தி, பெட் எல்லாம் பாழாச்சு. பீரோ உள்ளெல்லாம் தண்ணி, துணிங்கெல்லாம் பாரி போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. அவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு. அவர் வேற அப்படியே விழுந்துட்டார் ரோட்ல, சரிக்கு கால் சரிக்கு இங்கே காலெல்லாம் ரத்தமாக ஆயிப்போச்சு. 2-3 தடவை போய் கட்டு போட்டுன்னு வந்திருக்கோம். எண்ணெய் இருந்ததுனால வலிக்கு விழுந்துருக்கு. எண்ணெய் உள்ளெல்லாம் இது உள்ளெல்லாம் எண்ணெய் காலை வைக்க முடியல. பசங்க யாரும் இன்னமும் வரல அவங்க பாட்டில இருந்து. அந்த இதை கிளீன் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுமா? நீங்க அந்த ஸ்மெல்லே போல அப்படியே ரொம்ப இதாச்சு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? எப்படி நீங்க இந்த மழை பெஞ்சு ஆயில் வந்துச்சு. ஆயில் வந்து வீடு நிறைய ஓடினேன். இங்கே ஊதினேன். இந்த அவர் தான் தூக்குனார். அதை போகிறார். அவர் உடனே அவர் தூக்கலாம் ஒன்றும் பண்ணி வைக்க முடியாது. மூய்ந்துன்னா இந்த தகடு அரைச்சி இந்த ரத்தம் விரலெல்லாம் போச்சு. சார் இதுவரையில் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது சார். இங்கே நாங்கள் இங்கே இந்த ஃப்ளட் வந்ததுக்கப்புறம் இன்னைய வரல எந்த ஒரு பொலிட்டிஷியனும் இதுவரையில் இந்த ஏரியாவுக்குள்ளே இதுவரையில் யாரும் வரவே இல்லை சார். எல்லாம் இந்த தன்னார்வலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்தாங்க பார்த்தாங்க போனாங்க, அவ்வளோதான். எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இங்கே நடக்கல சார். எல்லாம் நாங்களே செல்ஃபாகவே நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் சார் எல்லாமே. எப்படி சமாளிச்சிங்க சார் இந்த, அதாவது நீங்கள் தண்ணி இருந்தால் ஒரு மாதிரி, பட் ஆனால் ஆயிலோடு இருக்கும்போது அது ரொம்பவே வேறு விதமாக ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் இல்லையா? சமாளிப்புன்றது ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை சார். ஏன்னா தண்ணி ஆயிலும் 2வது அந்த கெமிக்கலும் மிக்ஸ் ஆகிருக்கிறதோட்டு கால் வைக்கிறதுக்கு கூட நாங்கள் பயந்து தான் சார் இருந்தோம். ஏன்னா ஸ்கின் அலர்ஜி வருது சார் அதில் அந்த தண்ணியில். வேணால்
ஒரு பக்கம் மூச்சு திணறுது. அதனால் நாங்கள் வெளியே வரல சார். வீட்டில் இருக்க சில பொருளுங்க வச்சு அப்படியே நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் சார். எங்களுக்கு யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ணல சார். கம்பெனிக்காரங்க வந்து இந்த தண்ணி வந்து சேர்ந்து அதிகமாக இருக்கிறப்போ அது சேர்ந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆவாவோ இந்த இது ஆயில் வந்து சேர்ந்து அப்படியே விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே தண்ணி அதில் சேர்ந்து தான் இந்த ஆயில் வந்து நிறைய வீட்டுக்கெல்லாம் பாதிப்பு ஆனது. ஆடு வேறு செத்து போச்சு, ஒரு 3 ஆடு வேறு செத்து போச்சு. எல்லாமே வீட்டுக்கெலாம் வந்து ஃபுல்லாக வீட்டுக்குள்ளெல்லாம் ஆயில் பொருள் வேறு நிறைய சேதாரணம். எங்களுக்கு டிவி போச்சு, சோஃபா போச்சு, பீரோவில் உள்ள துணி கட்டுறதுக்கே துணியே எங்களுக்குலாம் வந்து எதுவுமே கிடையாது. அப்படியே வந்து எல்லா துணியும் வந்து பாழாக போச்சு ஆயில். ஆமாம், அந்த பக்கம் ஏரியது அண்ணாண்ட வந்து ஏரியது. அந்த ஏரியிலேருந்து அப்படியே வந்து இது உள்ள இப்படி இந்த சைடு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த சைடு வர ஆரம்பிச்சு தான் இந்த செடி பூரா வந்து ஃபுல்லாக ஆயில் தான். இதில் அந்த கருப்பாக இருக்குதுலாம் ஆயில் தான். முத நாள் வந்து அந்த ஹைட் வந்து ஒரு 11-12 மணிக்கு மேலே ஏற ஆரம்பிச்சது. 12-1 மணிக்கு இருந்து 5 மணிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. 3 நாள் இருந்தது. ஃபுல்லாக வடிகிறதுக்கு 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் நீங்க எப்படி சமாளிச்சீங்க? வெளியே போறது, அந்த ஆயிலோட நீங்க சாதாரண தண்ணி இருந்தா கூட போயிருக்கலாம். யாருமே போக முடியல. இங்கே இருக்கிற கொஞ்சம் சில இளைஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு பெரிய இது ஒன்று இருந்தது, தெர்மோகோல் இது ஒன்று இருந்தது. கொஞ்சம் யாராருக்கெல்லாம் முடியலையோ அவங்கள ஒருத்தராக உட்கார வச்சு கொஞ்சம் இந்த வழியாக அப்படி எடுத்துகிட்டு போய் மேட்டில் எடுத்துகிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. இது ஆட்டோ நிற்க வச்சுருந்தேன். என்னுடைய ஆட்டோ ஃபுல்லாக மூழ்கிடுச்சு, 2 வீலரும் ஃபுல்லாக மூழ்கிடுச்சு. அப்புறம் அங்கே இருந்த தண்ணி மோட்டர் இது 3ம் மூழ்கிடுச்சு. அவ்வளோ உடம்புல சும்மா தண்ணியில் நடந்து வந்தாலும் உடம்பு ஃபுல்லாக ஆயில் தான். ஃபுல்லாக ஆயிலோட தான் நடந்து போகிறது இருக்குது. ட்ரெஸ்ஸு கிஸ் எல்லாம் ஆயில் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு பொருள் போயிடுச்சு வீட்டில் இருக்கு. இது என்ன ஆயில் அப்படின்றது ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எப்படி அது கூட ஆயில் கம்பெனி இதில் பக்கத்தில் எல்லாம் பெட்ரோலியம் கம்பெனி இருக்குது, அதுலேருந்து வர ஆயில் தான் இருக்குது. அப்படி தான் சொல்கிறாங்க. அதுதான் இது வரைக்கும் எதுவும் நிவாரணம் அது எதுன்னு தெரில. இப்போ 6000 ரூபாய்க்குன்னா அது இல்லை ரேஷன் கார்டு. இப்போ வந்தாங்க காலையில் எழுத வந்தாங்க, ரேஷன் கார்டு இருந்தால் தான் கொடுப்பாங்க. நாங்களாம் வாடகையில் இருக்கோம், அதுவும் இல்லைன்றாங்க. ரேஷன் கார்டு இல்லாம உங்களுக்கு இன்னும் வரல. ஸோ இந்த வீட்டில் தண்ணி உள்ள வந்துருச்சாமா? எல்லாமே ஆனா உயரமா தானே இருக்கு உங்களுக்கு? ஓரளவுக்கு அந்த அளவுக்கே வந்திருக்குங்க சார். அந்த அளவுக்கு வந்திருக்கு எங்களுக்கு. நீங்க நிக்கும்போது இந்த அளவுக்கு இருக்கு. இதோட எக்ஸ்ட்ரா வந்தது. அடுத்த நாள் தான் இந்த அளவு ஆயில், அந்த தண்ணி குறைஞ்சு இந்த ஆயில் இவ்வளவு தண்ணி இருக்கு இருந்தது குறைஞ்சு ஆயில் இது இந்த அளவுக்கு அடுத்த நாள் ஃபுல்லா. இது இறங்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? அது இறங்க 3 நாள் ஆயிடுச்சுங்க சார். 3 நாள் கரண்டே இல்ல. ரொம்ப நாள் கரண்ட் இல்லாம எப்படி சமாளிச்சீங்க? எங்களால முடியல தான். என்ன பண்ணாங்க சார், சாப்பிட கூட கிடையாது, சாப்பிடாமே உள்ள இருந்தோம். நாங்க இங்க வந்து கொடுத்தா கூட எங்களால உள்ள இருந்து வந்து வாங்க முடியல. ஏன்னா ஃபுல்லா தண்ணி இருக்குல்ல, இறங்கி வர முடியல. ஆயிலால தண்ணி இருந்தா இறங்கி கூட வந்து வாங்கிக்கலாம், நம்ம ஆயிலால வர முடியல. நெடி வேற ரொம்ப நெடியாலதான் எனக்கு 2 நாள் வாந்தி, தலைவலிலாம் தாங்க முடியல. மாடி மேல போய் அதுக்கப்புறமா இறங்கி போய் மேல படுத்துட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ள உட்கார முடியாம நாங்களாம் மேலே போய் அந்த தரையில. குடியிருப்பு பகுதிகளில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த ஆயில் ஸ்பில் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மீனவ பகுதிகளில் மீனவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் முற்றிலுமாக இந்த தாக்கம் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்கு. நீங்க இங்க நின்னீங்கனாலே அந்த ஸ்டென்ச் அந்த 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 நெடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள்லாம் அதை கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பல பேருக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கு. இதனால வந்து அவங்க மெடிக்கல் கேம்ப்ஸ் இங்க போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்றதுக்கு இது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்டா இருக்கு. பட் இது லாங் ஸ்டாண்டிங்கா என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் இது என்ன விதமான ப்ராப்ளமை கிரியேட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் யாருக்கும் வந்து அதை கணிக்க முடியவில்லை. போட்டெல்லாம் ஃபுல்லாக ஆயில், வலை நாங்கள் மீன் பிடிக்கிற வலையெல்லாம் ஆயில், எதுவுமே எங்களால் எதுவுமே இயக்க முடியாது. இந்த வலையெல்லாம் மேலே வேஸ்ட்டு தான், தூக்கி மூட்டை தான் தூக்கி போடணும். மேலே புதுசாக எங்களுக்கு வந்து ஏதாவது உதவி அது இதுன்னு பண்ணால் தான், கவர்மெண்ட் பண்ணால் தான் நாங்கள் இந்த வாழ்வாதாரமே புதுசாக நாங்கள் பிடிச்சி தொழில் பண்ண முடியும். ஸோ அமைச்சர் இவங்கெல்லாம் வந்தாங்களே, ஏதாச்சும் உதவி பண்ணாங்களா? இது வரைக்கும் பண்ணலை, எல்லாம் பார்த்துட்டு போய்க்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேற்கொண்டு போய் என்ன பண்ணுவாங்களோ தெரியல. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியின் பெயர் தாளங்குப்பம். இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் அஃபெக்டட் ஏரியாஸ் இந்த ஆயில் ஸ்பில்னால. நீங்கள் அந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த கரை முழுவதும் வந்து அப்படியே அந்த ஆயில் ஸ்பில் அப்படின்றது முழுமையாக இருக்கிறது. எங்களுடைய போட்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மீன்பிடி தொழிலில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரமே வந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலை அப்படின்றத அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க கடந்த 6 நாட்களாக. இதை ஊடகங்கள்லாம் ரிப்போர்ட் பண்ணும்போது அதற்கு ஆளுங்கட்சியிலிருந்து
நீங்க பார்த்துருப்பீங்க என்ன விதமான ஒரு தாக்குதல் நம்ம மீது நடந்துச்சு அப்படின்னு. ஆனா உங்க பகுதியில இப்ப இந்த இடத்துல கிளீன் பண்றாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? எவ்வளவு நாள் ஆகும்? ஆயில் மட்டும் தான் எடுத்து கொடுத்துன்னு. அது ஒன்றும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸே தெரியல. இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இன்னைக்கு தான் யாரோ எந்த அதிகாரி வந்து போனான்னு கேள்விப்பட்டேன். அதுவும் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, பெரிய இடத்துல இருந்து என்ன முடிவு. ஆனால் எங்களால் 1 மாதம் ஆயிடுச்சு தொழில் பண்ணி, கடல் தொழில் பண்ணி 1 மாதம் மேலே ஆயிடுச்சு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் யார் வந்து போனாலும் சரி, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு சரியான பதில் வரவில்லை. உங்களுக்கு மீன் பிடிக்க போறீங்கன்னா இந்த பகுதியிலேயே உங்களால மீன் பிடிக்க முடியுமா, இல்ல அதை தாண்டி போக முடியுமா? போயிட்டு அந்த மோத்தாரத்துல இருந்து தான், மோதாரத்துல இருந்து நீங்க போகணும் அப்படி கடல். பட் இப்போ எல்லா இடத்துலயும் ஃபுல்லா இந்த ஆயில் அப்படின்றது ஃபுல்லா ஆயில் தான் இருக்கு. பெரிய பாதிப்பு மீன் தொழில் எங்களுக்கு. நான் பிள்ளையா பிறந்து கூட இவ்வளோ இது நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ பாதிப்பு வந்ததே கிடையாது. ஆனால் இதான் நோய். அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். இது வந்ததுலேருந்து ஜுரம் அடிக்குது. இப்போ கூட ஒரு குழந்தை இறந்து போச்சு. அதெல்லாம் எதுனா ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் இது பண்ண முடியும். இது இப்படியே இருந்ததுன்னா எங்களால் பாதி இங்கே இருக்கிற ஒரு 4 கிராம் 5 கிராம் இருக்குது. இங்கே தாளங்குத்தில் மட்டும் ஒரு 5 கிராமும் ரெஸ்பான்ஸே எதுவுமே யாரும் வந்து எதுவுமே இன்னும் வந்து பார்க்கல சார். ஸோ இந்த 2017க்கும் இப்போவும் வந்து அப்போவும் ஆயில் ஸ்பில் நடந்துச்சு, இப்போவும் அந்த ஆயில் வந்து பரவி இருக்கு. என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா அந்த சமயத்துலையும் வந்து பாதிப்பு இந்த பகுதிக்கெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துச்சு. இப்போ அது சரியாகிறதுக்கே வந்து பல மாதங்கள் ஆச்சு அப்படின்னாங்க. அப்போ இந்த பாதிப்பு அதை விட பெருசாக இருக்கா? ஏற்கனவே இதே மாதிரி ஆயில் லீக் ஆனப்போ அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்துச்சிங்களா கேட்டிங்கன்னா யாருக்கும் அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் அது ஃபுல்லாகவே கடல் ஃபுல்லாக பரவிடுச்சு. கடல் ஃபுல்லாக பரவுனால இப்போது நம்மளுக்கு கடலில் இருந்தால் அதில் இருக்கிற மீனை தான் நம்ம பிடிச்சி வந்து வியாபாரம் பண்ணுறோம். அதுதான் நம்மளுக்கு டெய்லியுமே பொழப்பு. அப்போது ஆயில் கலந்ததுக்கப்புறம் யார் வாங்குவா, பிடிச்சி என்ன பலன் இருக்குது, டெய்லியும் தொழிலே நம்மளுக்கு அதான். இப்போ போய் பிரோஜனம் இல்லாமல் போயிருக்கு. அதுவே இருந்துச்சு ஒரு 6-7 மாதமாக வந்துட்டு யாருமே மீன் வாங்காமல் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நம்ம வாழ்க்கை வந்துட்டு டெய்லி ஒரு 50 ரூபா கிடைக்குமா, 100 ரூபா கிடைக்குமா, 5000 ரூபா 1000 ரூபா விற்க வேண்டிய மீன் அன்றைக்கி சூழ்நிலைக்கு 500 ரூபா விற்றாலே பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் வந்துட்டு இப்போ நடந்தது பார்த்தோன்னா அதோட அதிகமாக தான் இருக்குது பாதிப்பு. அது கம்மி, இதுக்கு கம்பேர் பண்ணும்போது அது கம்மி. அது அப்படி இருக்க சொல்ல இது 1 வருஷம் நீடிக்கலாம், 2 வருஷம் ஆகலாம். மறுபடியும் மீன் பழையபடி நிலைக்கு திரும்புறதுக்கு எப்போ ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேலை நடக்கிறத பார்த்தா ஆகிற மாதிரி தெரில. யாரும் அதுக்கான வேலையை சரியாக பண்ணல. அதான் உண்மை. எல்லாம் வராங்க போகிறாங்க, ஒரு ஆறுதல் தெரிவிக்கிறாங்களே தவிர அவங்கவுங்களும் வந்துட்டு அவங்கள தான் பார்த்துக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கோரிக்கை என்னென்னா, யாருமே வந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இதுதான் ப்ராப்ளம் தெரிஞ்சு போச்சு. ஒரு பெரிய ஒரு நேஷ்னல் நியூஸாக போயிட்டுருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதை நீங்கள் அங்கேருந்தே பண்ணுங்கள். மேலிடத்துல சொல்லியோ இல்லை சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட பேசியோ அதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். இதை ஒரு அர்ஜென்ட் பேசிஸில் இந்த விஷயத்தெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் வந்து இணைந்து செய்யணும். அதே போல் சிபிசிஎல் ஒரு ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு நிறுவனம் அப்படின்றதுனால அந்த சிபிசிஎல் நிறுவனத்துடைய அதிகாரிகள் மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்களோ யாருமே வந்து பார்க்கல. பாஜகவை சேர்ந்த பெயர் சொல்லக்கூடிய தலைவர்கள் யாரும் வந்து இந்த பகுதிகளெலாம் பார்வையிடலை. ஏன்னா அவங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னும் போது குறைந்தபட்சம் அவங்க இங்கே வந்து மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அவங்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையாச்சும் கொடுக்கணும். அதையும் வந்து இவங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள்லாம் எழுப்புறாங்க. அமைச்சர்கள் வரும்போது அதற்கு முன்னாடி அந்த ஏற்பாடுகள்லாம், அந்த கிளீனப் ஆக்டிவிட்டிலாம் வந்து கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அந்த கிளீனப் ஆக்டிவிட்டி அப்படின்றது கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிருது. எங்கள் வயிற்றுல பசி இது மட்டும் சரி பண்ணி கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். அதுக்கே வந்து பார்க்கலாம். அப்புறம் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வந்துடுவாங்களா? ஊரில் காலை வச்சுருவாங்களா? எனக்கு ஓட்டு போடு, உனக்கு ஓட்டு போடு. எந்த கட்சியாருன்னா வந்து பார்க்கணும் இல்லை? அப்புறம் ஆட்சின்னு திறக்கும் போது மட்டும் கரண்ட் இல்லை, குடிநீர் தரேன், அது தரேன், இது எங்களுக்கு பொழைப்பு கெடுக்கிற மாதிரியே தானே சார். இது எங்கள் பொழைப்பு எங்களுக்கு வேறு தொழில் தெரிஞ்சால் பரவாயில்ல. மீன் பிடிச்சாதான் தொழில், அதில் தான் குழந்தை குட்டிலாம் நாங்கள் காப்பாற்றுது. அதுக்கே நீங்கள் ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ண மாட்டீங்க. இப்போ இன்னும் பொறுத்து நீங்கள் எப்போ எடுத்து நாங்கள் எப்போ போய் மீன் பிடிச்சி நாங்கள் பசியை நாங்கள் ஆற்ற முடியும்? எண்ணூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணெய் கசிவு தொடர்பாக பேசுவதற்காக பூவுலகின் நண்பர்களுடைய ஆக்டிவிஸ்ட் பிரபாகரன் நம்மோடு இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாக நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க இல்லையா?
என்ன நிலவரம் இங்க, அந்த கிளீனப் ஆக்டிவிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு நடந்திருக்கு, எந்த அளவுக்கு அதுல இன்னும் அதிகமாக அந்த நடவடிக்கை அப்படின்றது முடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆயில் ஸ்பில் இங்கே நடைபெற்று 11-12 நாட்கள் ஆகுது. ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த கிளீனப் ஆக்டிவிட்டி வந்து முழுமையாக நடைபெறவில்லை. அப்போ இந்த கிளீனிங் ப்ராசஸ் அப்படின்றது நடைமுறைக்கு வந்தே 4 நாட்கள் தான் ஆகுது. இந்த 4 நாட்களும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வரப்படல. ஸ்கிம்மர்ஸ் இல்லை, பூமர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பூமர் தான் போட்டிருக்காங்க. அது வந்து போதுமான அளவுக்கு கிடையாது. கடலில் வந்து பார்த்தீங்கன்னா 20 சதுர கிலோமீட்டருக்கு வந்து இந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக கோஸ்ட் கார்டோடைய ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் இருந்தாலும் கடலில் வந்து இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கசிவுகளை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக பிரத்யேக வெசல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும். அதெல்லாம் இங்கே மேற்கொள்ளப்படாமல் இருந்துட்டு இருக்கு. இந்த க்ளீனிங் ப்ராசஸில் ஈடுபடுபவர்களும் கூட மீனவர்கள் தான் அதிகமாக ஈடுபட்டிருக்காங்க. இங்கே சம்மந்தப்பட்ட நிறுவனத்துடைய தொழிலாளர்கள் வந்து இல்லை. அது மாதிரி அரசு தரப்புல இருந்து யாரும் கிளீனிங் ப்ராசஸில் இறங்கின மாதிரி தெரியல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் தான் இந்த கிளீனிங் ப்ராசஸில், அதுவும் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாத ஒரு சூழலில் வந்து அவங்கள வந்து கிளீனிங்கில் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் பூட்ஸ் இல்லாமல் அவங்களுக்கான அந்த க்ளவ் கூட சரியாக இல்லை. கிளினிக்கல் க்ளவுஸை போட்டுட்டு அவங்க அந்த கிளீனிங் ப்ராசஸில் ஈடுபடுறதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே 2017 ஆயில் ஸ்பில் இருந்தப்போ எப்படி பக்கெட்டை வச்சு அவங்க அள்ளினாங்களோ அதே மாதிரி ஒரு பக்கெட் வச்சு தான் இப்பயும் அள்ளுற ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த சிபிசிஎல்லுடைய ரியாக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக வந்து எந்த விதமான ஒரு அறிக்கையோ இது எதனால் இந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்றதுலாம் எந்த விதமான ஒரு தகவலும் அவங்க சொல்லலை. அப்படின்ற பட்சத்தில் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ நீங்கள் வந்து பொல்யூட்டர் பேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் வந்து ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து தொடர்ந்து சொல்கிறாங்க. பட் அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னும் போது அதை அந்த நிறுவனம் செய்ய தயங்குகிறதா, அல்லது அரசாங்கம் போதிய அளவுக்கு அந்த அழுத்தம் என்பது கொடுக்க மறுக்கிறாங்களா? ஃப்ரம் டே 1 பார்த்தீங்கன்னா மக்கள் தரப்பில் வைக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, சிபிசிஎல் நிறுவனத்துலேருந்து தான் இந்த எண்ணெய் கசிவு வந்திருக்கு, அதை நாங்கள் என் கண்ணால் பார்த்தோன்றதை இங்கே உள்ள மீனவர் மக்கள் சொல்கிறாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் ரிப்போர்ட்டின் படி கூட இங்கே என்ஜிடியில் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வாதிடும் போது கூட சிபிசிஎல் அப்படின்றத ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் சிபிசிஎல் நிறுவனம் தொடர்ந்து இதை வந்து மறுத்து வருகிறார்கள். நாங்கள் இதை செய்யலை, எங்களுடைய பிளான்ட்ல லீக்கேஜ் இல்லை அப்படின்றத திரும்ப சிபிசிஎல் நிறுவனம் இதை மறுத்து வருகிற இந்த சூழலில் நிச்சயமாக பொல்யூட்டர் பே பிரின்சிபல் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களான இழப்பீடு அப்படின்றத சம்பந்தப்பட்ட நிறுவனம் தான் வழங்க வேண்டும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எண்ணூர் முகத்வாரம் அப்படின்றது ரொம்ப சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. அங்கே தான் மீன்கள் முட்டையிட்டு குஞ்சு பிரிக்கும் ஒரு ப்ரீடிங் கிரவுண்டாக இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து எத்தனை மாதங்கள் பிடிக்கும்னு தெரியாது. மீனவர்கள் வந்து இது இன்னும் 8 மாதம் பிடிக்குமா 10 மாதம் பிடிக்குமான்னு தெரியல. அது வரைக்கும் எங்களுடைய தொழில் என்ன ஆகுது அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்போ பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அவர்களுடைய இழப்பீடு வந்து கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்த இடங்கள்ல எண்ணெய் புகுந்த இடங்கள்ல அந்த மக்களுக்கும் வந்து நம்ம வந்து இழப்பீடு கொடுக்க வேண்டியது. இது இழப்பீடுன்றது இந்த கிளீனிங் ப்ராசஸும் சேர்த்து தான். அப்போ இந்த கிளீனிங் ப்ராசஸ்க்கும் இழப்பீடுக்கும் சேர்ந்து ஒரு பெரிய நிதி வந்து இதற்கு தேவைப்படுகிறது. அப்போ இதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படின்றது இந்த சம்மந்தப்பட்ட சிபிசிஎலுக்கு தான் இருக்குது. ஆனால் சிபிசிஎல் இதை மறுக்கும் பட்சத்தில் இதை வந்து கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு வருஷக்கணக்கில் கூட ஆகலாம். ஆனால் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணாமல் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீடை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அவர்கள் நிதியிலிருந்து கொடுத்து விட்டு பிற்பாடு சிபிசிஎல்கிட்ட இருந்து ஃபைன் போட்டு வாங்குறத பின்னாடி செய்யணும். அது வரைக்கும் சிபிசிஎல் கொடுக்குற வரைக்கும் மக்களுக்கு இந்த இழப்பீடை கொடுக்காம நம்ம விட்டுறக்கூடாது. உடனடியாக இது வந்து அவங்களோட ஃபிஷிங் சீசன். அப்போ மீன்பிடி இல்லைன்னா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிச்சிடும். இப்போ மீனவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளீனிங் ப்ராசஸில் இருக்க மீனவர்கள் எங்களுக்கு வந்து வேலை இல்லை, எங்களுக்கு வந்து வருமானம் இல்லை, அதனால் நாங்கள் இந்த ப்ராசஸ்க்கு வரோம், இந்த கிளீனிங்கில் எங்களுக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்லி வரிசையில் வந்து நிற்கிற ஒரு அவல நிலையில் வந்து இருக்காங்க. அப்போ இவர்களுக்கான இழப்பீடை வந்து உடனடியாக அரசாங்கம் அவர்களுடைய நிதியிலேருந்து எடுத்து கொடுக்கணும். பிற்பாடு சிபிசிஎலுக்கு ஃபைன் போட்டு அதுக்கப்புறமா அதை பெற்று தரணும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எண்ணெய் கசிவு மற்ற இடங்களுக்கு பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துச்சு. நாங்கள் அந்த பூமர்ஸ்லாம் போட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரியே வந்து ஒரு ட்வீட்டில் பதிவு பண்ணியிருக்காரு. அது கொசஸ்தலை ஆறில் கூட வந்து அந்த எண்ணெய் கசிவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அப்படின்னும் போது அந்த இமீடியட் ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கு? பூமர் போடப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல, அதாவது முகத்வாரம் பகுதியிலையும் அதிலிருந்து இது தள்ளி அந்த காட்டு குப்பம் பக்கத்தில் வந்து ஒரு பூமர், 2 பூமர்கள் வந்து போடப்பட்டிருக்கு. அது பத்தாது. அது நிச்சயமாக அது வந்து இந்த ஆயிலை கண்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு போதுமான ஒரு நடவடிக்கை இல்லை. பூமர்கள் அதிக எண்ணிக்கையில் போடப்பட வேண்டும். வெவ்வேறு இடங்களில் வந்து அதை நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இந்த எண்ணூர் கலிமுகத்துலேருந்து ஏற்கனவே வந்து காசிமேடு வரைக்கும் இந்த ஸ்ப்ரெட் இருக்குது.
அதே மாதிரி இந்த பக்கம் வந்து காலாஞ்சி வரைக்கும் இந்த ஸ்ப்ரெட் வந்து போயிருக்கு. இது பழவேற்காடு வரைக்கும் போய் பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ பூமர்கள் இன்னும் அதிக அளவில் போகணும், ஸ்கிம்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இந்த கடலில் கொட்டி இருக்கிற இந்த எண்ணெயை அகற்றுவதற்கு பிரத்யேக வெசல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். எல்லாத்தையும் விட முக்கியமாக இது என்ன ஆயில்ன்றதை முதல்ல வந்து டிஃபைன் பண்ணணும். இங்கே இது வந்து மக்கள் சொல்கிறாங்க க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணில் பார்க்கும்போது அது ஏதோ ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்டாக தெரியுது. ஆனால் இது ஸ்பென்ட் ஃபியூலா இல்லை ப்ராசஸ்டு ஆயிலா இல்லை வேஸ்ட்டா என்னன்றது நமக்கு தெரியாமல் இருக்குது. அப்போ இதோடைய தன்மை என்ன, இதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய பொறுப்பு. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய ரிப்போர்ட் வந்து வெளியே வந்திருக்கு. ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ ஃபீனால் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 mg/L தான் ஃபீனால் காம்பவுண்ட்ஸ் இருக்கணும். ஆனால் இதில் 48 mg/L இருக்குது. ஆயில் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 10 mg/L இருக்கணும். ஆனால் வந்து 800 mg மேலே ஆயில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மட்டுமே வந்து ரிசல்ட் கிடையாது. அப்போ இதில் எவ்வளோ பென்சின் இருக்குது, எவ்வளோ தொலுவின் இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியணும். இதில் எவ்வளோ ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியணும். அப்போ இந்த ரிசல்ட்டு டீட்டெயிலான ரிசல்ட் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். அதை முதல்ல மக்கள்கிட்ட தெரியப்படுத்தி எவ்வளோ தூரம் இது ஹியூமன் எக்ஸ்போஸ் ஆகலாம், இந்த கிளீனிங் ப்ராசஸில் இருக்கவங்க உட்பட இப்போ சில மணி நேரங்களுக்கு மேலே இதில் இருக்கக்கூடாது அப்படின்னா அதை வந்து எச்சரிக்கையாக கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு செய்ய வேண்டிய நடவடிக்கையாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அறிவித்து விட்டு இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சியோட இந்த கிளீனிங் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றத பூவுலகி நண்பர்கள் சார்பாக கோரிக்கையாக இருக்குது. What is the amount of oil that has been removed so far? So as per the data which is being maintained in the coordination center, it's about 40 tons of the oil sludge that has been removed, and about 20 tons, maybe a little bit here and there, but about 20 tons of oil that has already been removed with the help of skimmers and the trained men who have been going in the boats. And what about CPCL, ma'am? Have they taken responsibility, or what is their version? What are they saying about the reason for this huge amount of oil that has been spilled into the sea and it has mixed into the water, rainwater? So this remediation work that is happening, the mitigation work that is being done by CPCL, but we are supervising it. It is happening under the supervision of the government of Tamil Nadu. We are ensuring that they bring the men, they bring the material, they bring the kind of machinery that we require. But you see, we have also issued directions to them. And that direction is that you estimate the quantity of oil, A. Number 2, you give us the mitigation plan. Number 3, you also be ready to pay for the compensation once we estimate how much it is going to be. We are awaiting their response and we will get their response and work on that. ஒன்றிய அரசாங்கத்தின் மீது வந்து மேலும் அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். அவங்க தான் இதற்கு காரணம், அந்த நிறுவனம் CPCL அப்படின்ற அந்த நிறுவனம் தான் காரணம் அப்படின்னும் போது அந்த நிறுவனம் வந்து இதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். அந்த நிறுவனம் இதுவரைக்கும் பொறுப்பேற்கல அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து என்வாயன்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் வந்து தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அப்போ அதற்கான அழுத்தத்தை மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டும். இது குறித்து, இந்த இஷ்யூ குறித்து அவங்க வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கும் வந்து கடிதங்கள் எழுதலாம், அல்லது யாராச்சும் அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேசலாம். இந்த பிரச்சனையுடைய சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையாச்சும் வந்து கன்வே பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கிரவுண்ட் லெவல்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது இன்னொரு பக்கம் வந்து இதை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர்கள் மீது நீங்க பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து இந்த தாக்குதல், மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து யாரெல்லாம் செய்தி சேகரித்து அதை வெளியிடுறாங்களோ அவர்கள் மீது தாக்குதல். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இணையத்துல கொஞ்சம் இந்த வாலண்டியரிங்லாம் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் மீது வந்து அவங்கள டார்கெட் பண்ணி, அவங்கள ட்ரோல் பண்ணி, அவங்கள ஹராஸ் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. மக்கள் படுகின்ற கஷ்டம், மக்கள் படுகின்ற பாதிப்பு, இந்த வெள்ளத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்பு அப்படின்றத தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் எந்த விதமான பயமும் இல்லாமல், எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் அவங்க வந்து பயப்படாம அதை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம வந்து ஆணித்தரமா சொல்லணும்னு விரும்புகிறோம். ஏன்னா எங்கள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், நியூஸ் மினிட் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், ஆளுங்கட்சியை ஆதரிக்கிறோம் என்ற பெயர்ல சில பேர் அதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் ஆளுங்கட்சியிலையும் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த தாக்குதலை வந்து பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஒரு விஷயம் நாங்க சொல்றோம், மக்கள் படுகின்ற பாதிப்புகளை எல்லாம் வந்து நீங்க உங்களுடைய தாக்குதல்னால மூடி மறைத்து விட முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, களத்துல நின்று அதை அட்ரஸ் பண்ணணும். அந்த விஷயத்தை மக்கள் மத்தியில கொண்டு வந்து அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த விஷயங்களை எல்லாம் துரிதப்படுத்துவது தான் வந்து ஊடகத்தினுடைய வேலை. அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருப்போம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.